ஹலோ மக்களே, பாலிட்டி தமிழ் மீடியத்துக்கு என்ன புக்கு படிக்கட்டும்? யாரை கேட்டாலும் லக்ஷ்மிகாந்த்னு சொல்றாங்க. லக்ஷ்மிகாந்தோட டேர்ம்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு புக்கை நான் சஜஸ்ட் பண்றேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்னைக்கு நம்ம பாலிட்டிக்கு தமிழ் மீடியத்தோட புக்கு தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்காக நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அவங்களோட புக்கை வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுதான் புக்கு, இதெல்லாம் கண்டென்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. நான் நிறையா பேர் இந்த ஒரு புக்கை படித்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த புக்கு நிஜமாவே நல்லா இருக்கு. நானும் படித்து பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. என்கிட்ட இந்த புக்கு இல்லை, பட் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கை படிக்கிறவங்க கிட்ட இருந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஏன் ஸ்கூல் புக்கை தாண்டி வேற ஒரு புக்கை படிக்கிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டியை தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல் புக் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேள்விகள் கேட்க போகிற குரூப் 4க்கு ஸ்கூல் புக்லேருந்து கேள்விகள் கடினமாக இருக்குது. இங்கே ரொம்ப அதிகமான காம்படிஷன் இருக்குது அப்படிங்கறனால கேள்வியோட தரத்தை அவங்க அதிகப்படுத்துகிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்லைன் கொஷினாக கேட்பாங்க. இது இது என்ன? ஏன்னா அப்போ நான் டெக்னாலஜி அதிகம் இல்லை, எல்லாரு கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. ஏதாச்சும் கேள்வி தெரிலனா உடனே கூகுள்கிட்ட போயிட்டு யாரும் டவுட் கேட்க மாட்டாங்க. அப்போ கேள்விகளோட தரம் இந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. ஆனால் இப்போ நமக்கு இவ்வளோ அதிகமாக இருக்க காரணம் டெக்னாலஜி அதிகமாயிருச்சு. நம்ம கிட்ட எல்லா சோர்ஸ் ஆஃப் புக்கும் இருக்கு, மெட்டீரியல்ஸும் இருக்கு, கிளாஸஸ் இருக்கு ஆன்லைன் ஆஃப்லைனில். ஸோ எப்படினாலும் அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க அப்படிங்கறனால தான் ஸ்டாண்டர்ட் நாளுக்கு நாள் வருஷங்கள் போக போக அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சா எங்க தப்பு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போறவங்கனால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. இப்போ கான்செப்டா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடிலாம் டேட்டா கொஸ்டின் கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு அது எந்த ஆண்டு, இந்த ஆண்டுல வந்தது என்ன, அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கூற்று காரணமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கான்செப்ட் புரிஞ்சிருந்தா மட்டும்தான் கேள்வியை சரியா போட முடியும். கூற்று காரணமா கேட்டனால நிறைய நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. புக்கை தாண்டி வெளியில படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே கூற்று காரணம் எத்தனை கேள்விகள் வந்தாலும் சரியா போடணும் அப்படிங்கறதுக்காக தான். குரூப் 4 தான் டார்கெட். குரூப் 4 தாண்டி குரூப் 2க்கோ குரூப் 1க்கோ நான் ஃபியூச்சர்ல கூட போக மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்க ஸ்கூல் புக்கை நல்லா தரவா படிங்க. ஏதாச்சும் ஒரு அகாடமில இல்லை ஆன்லைன்ல கோர்ஸ் அட்டன் பண்ணி ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். பட் நீங்கள் ஃபியூச்சரில் குரூப் 2ஓ குரூப் 1ஓ நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிற புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கரண்டாக குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் படிச்சுட்டு இருக்கவங்க இந்த புக்கை இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. தமிழ் மீடியத்துக்கு புக்கும் ரொம்ப பெரிய புக்கு, கடைசியாக படிச்சுக்கலாம் அப்படின்னு வைக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம கொஞ்சமாக படிக்கணும். எல்லாமே டேட்டா, எல்லாமே நம்ம நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கறதுனால கொஞ்சமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற புக்கு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்க புக்கு, இந்திய அரசியல் அமைப்பு. இந்த புக்கோட இண்டெக்ஸை நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லா பாருங்கள், தெளிவாக தெரியும். நீங்கள் ஃபோனில் பார்த்தாலுமே தெளிவாக தெரியும். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு தலைப்பாக படித்து பாருங்கள். என்ன சொல்லியிருக்கு, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படித்து பாருங்கள். நோட்ஸ் வேணுன்னா எடுத்துக்கோங்க. எல்லா டாபிக்குமே கவர் ஆயிடுச்சு. உங்ககிட்ட லக்ஷ்மிகாந்த் புக் இருக்குன்னா அந்த புக்கையும் இந்த புக்கையும் கம்பேர் பண்ணி ஹெட்டிங்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். ஏன்னா அதை நான் பண்ணிட்டேன். நிஜமாவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. தமிழ் மீடியத்துக்கு ஒரு நல்ல தமிழ் பாலிட்டி புக் அப்படின்னா இந்த புக் நல்லா இருக்கு. லக்ஷ்மிகாந்த் இருந்தால் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஹெட்டிங்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். புக்கு எப்படி இருக்குங்கிற இன்டர்ஃபேஸ் நீங்க பாக்குறீங்க, அதோட இண்டெக்ஸும் பாக்குறீங்க, ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்க லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்றதுக்கு உங்க லைக் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.